أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஸுஹ்ருஃபை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் அல்லாஹு தஆலா மையக்கருத்தாக ஒரு செய்தியை பேசிவிட்டு அதற்கு உவமையாக 3 இறை தூதர்களுடைய சம்பாஷணையை மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு வருகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி மக்களிடத்தில் இந்த தீனை எடுத்துரைக்கக்கூடிய நேரத்தில் இந்த தீனை விளையாட்டுத்தனமாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், வாக்குவாதம் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏளனமாகவும் குறையாகவும் பேசினார்கள். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை மையப்படுத்தி பேசுவதை அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. சிலர்கள் விளங்கியும் விளங்காதவாறு நடித்து கொண்டிருந்தார்கள். இதற்கு உவமையாக உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதாரணத்தை அல்லாஹு தஆலா ஸுஹ்ருஃபில் கூறினான். அவர்களுடைய சமூக மக்களும் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஏளனமாகத்தான் பேசினார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் பொறுத்து கொண்டார்கள். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹு தஆலா எடுத்து கூறினான். அவர்களுடைய சமூக மக்கள் மீண்டும் மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோவினைப்படுத்தி கொண்டுதான் இருந்தார்கள். சொல்லாலும் செயலாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதை பொருந்தி கொண்டார்கள். அவர்களுடைய ஏளனத்தை பொருட்படுத்தவில்லை. அதே போன்று நேற்றைய தினம் நாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தர்ஜுமாவை பார்த்திருக்கிறோம். அதிலும் அந்த மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை வெளிப்படையாக நிராகரித்து புறக்கணித்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோவினைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதை பொறுத்து கொண்டார்கள். இங்கு மையக்கருத்தாக சூரத்து ஸுஹ்ருஃபிலே இந்த 3 நபிமார்களுடைய உதாரணத்தை அல்லாஹு தஆலா சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு மையப்புள்ளியான கருத்து, நபியே, இந்த உலகத்தில் நீங்கள் இந்த தீனை சொல்லும்போது, மார்க்கத்தை கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியில் பிரகடனம் செய்யக்கூடிய நேரத்தில் அவர்கள் உங்களை வம்புக்கு இழுப்பார்கள், அவர்கள் உங்களை நோவினை செய்வார்கள், சொல்லால் செயலால் உங்களை காயப்படுத்துவார்கள். ஆனால் நீங்கள் மறுமையை நோக்கி இருக்க வேண்டுமே தவிர இம்மைக்காக நீங்கள் போய்விடக்கூடாது. யாருக்கு வலிக்கும்? இம்மையை மையமாக வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் வலியாக இருக்கும், கஷ்டமாக தெரியும். அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் இம்மைதான் பெருசு என்று யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு அது வலிக்கும். ஆனால் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, அதை நினைத்து வருத்தப்படக்கூடாது, அதன் மீது பொறுமையோடு இருக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் மறுமைக்கானவர்கள். இந்த உலகம் மறுமைக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. மறுமையை நோக்கி இருங்கள். உண்மையில் இந்த உலகத்தில் யாரேனும் நமக்கு ஏதேனும் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாலோ அல்லது நம்மை குறைத்து மதிப்பிட்டு விட்டாலோ யாருக்கு அளவுக்கு அதிகமாக கோபம் வருமெனில், யாருடைய உள்ளத்தில் மறுமை நம்பிக்கை ஆழமாக இல்லையோ, உண்டு இல்லைன்னு அவரை பார்த்துடுறேன், மீண்டும் அவரை பற்றி பேசாமல் நம்மால் இருக்க முடியாது என்ற எண்ணம் இருக்கிறது என்றால் மறுமை நம்பிக்கை குறைவாக இருக்கின்றது என்பது பொருள். இப்போ அல்லாஹு தஆலா இதைத்தான் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துகின்றான். மறுமையை உங்களுடைய உள்ளத்தில் ஆழ்மனதில் கொண்டு வாருங்கள். மறுமைக்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அழிக்கப்பட போகின்றது என்பதையே நீங்கள் மையமாக இருங்கள் என்பதற்காகவே அல்லாஹு தஆலா சூரத்து ஆல் இம்ரானுடைய கடைசி இடத்தில் ஒரு சில துஆவை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். இந்த துஆவை ஒவ்வொரு நபர்களும் நாம் மனனம் செய்து கற்று அதனுடைய பொருளை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பவர்களாகவே இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த துஆ முழுக்க முழுக்க மறுமையை பற்றி மட்டுமே பேசுகின்றது. உலகத்தை பற்றி எதுவுமே இல்லை, சொத்து சுகம் இல்லை, உலகத்தினுடைய நலவை பற்றி இங்கு எதுவுமே பேசப்படவில்லை. முழுக்க முழுக்க மறுமை சார்ந்து மட்டுமே அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துஆவாக இது இருக்கின்றது.
இந்த இடம் ஒவ்வொரு நபர்களும் நாம் மனனம் செய்து அல்லாஹ்விடத்தில் கேட்பவர்களாக இருக்க வேண்டும். இந்த கடைசி பகுதியைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத்துக்காக எழுந்தால் அதிகாலையில் சூரத்து ஆல் இம்ரானுடைய கடைசி 10 வசனங்களை முதலாக ஓதுவார்கள். அதில் அடங்கப் பெறுகின்ற இந்த துஆ உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும். இந்த துஆவினுடைய ஆழத்தை அல்லாஹு தஆலா இதை இப்படி துவங்குகின்றான். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கும் விஷயத்திலும் இரவும் பகலும் மாறி மாறி வரக்கூடிய விஷயத்திலையும் அறிவுடையவர்களுக்கு படிப்பினை இருக்கின்றது என்று கூறுகின்றான். அறிவுடையவர்களுக்கு படிப்பினை இருக்கின்றது என்று மாத்திரம் சொல்லிட்டு அல்லாஹ் போகல, அறிவுடையவர்கள் யார் என்றும் பேசிட்டான். ரொம்ப தெளிவாக கவனிக்கணும். அறிவுடையவர்களுக்கு படிப்பினை இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு சென்று இருந்தால் உலகத்தில் நாம் கணக்கில் வச்சிட்டு இருக்கிறோமே, இவர் பெரிய அறிவாளி, இவர் ஜீனியஸ், இவர் விஞ்ஞானி, இவர் சயின்டிஸ்ட், இவர்களெல்லாம் அறிவாளிகள் என்று நாம் நினைத்திருப்போம். ஆனால் அல்லாஹு தாலா அறிவாளிகள் யார் என்று பேசுகின்றான். யாருடைய உள்ளத்தில் மறுமை நம்பிக்கை ஆழமாக குடிபுகுந்து அல்லாஹ்வை எந்நேரமும் நினைத்தவர்களாக இருக்கிறார்களோ இவர்கள் அறிவாளிகள். அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அல்லதீன, அந்த அறிவாளிகள் யார் என்றால் எதுகுரூன் அல்லாஹ், அல்லாஹ்வை எந்நேரமும் நினைத்து கொண்டிருப்பார்கள். எப்படிப்பட்ட நிலையிலெல்லாம் நினைப்பார்கள்? கியாமா, நின்ற நிலையிலும் அல்லாஹ்வை நினைப்பார்கள். வகுஊதா, அமர்ந்த நிலையிலும் அல்லாஹ்வை நினைப்பார்கள். வஅலா ஜுனூபிஹிம், ஒரு கழித்து படித்திருக்கும் நிலையிலும் அல்லாஹ்வை நினைப்பார்கள். ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், எதுகுரூன் என்பதற்கு மேலோட்டமாக நினைவு என்பது பொருள். ஆனால் உலகத்தில் அல்லாஹுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் திக்ர் என்ற வார்த்தை எடுத்துக்கொள்ளும். தஸ்பீஹ் என்ற வார்த்தை, சுஜூத் என்ற வார்த்தை எடுத்துக்கொள்வதை போன்று திக்ர் என்றால் வெறுமனே அல்லாஹ்வை நினைப்பது மாத்திரம் திக்ர் அல்ல. வாய்மொழியால் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வதும் திக்ர், 2 ரகாத்துகளை தொழுவதும் திக்ர், குர்ஆனை எடுத்து ஓதுவதும் திக்ர், நோன்பு வைப்பதும் திக்ர், சதகா செய்வதும் திக்ர். அல்லாஹ்வை நினைத்து எந்தெந்த நன்மையான காரியங்களை நீங்கள் செய்வீர்களோ இவை ஒவ்வொன்றும் அல்லாஹ்விடத்திலே திக்ர்களாக பதிய வைக்கப்படும். இதெல்லாம் குர்ஆனை பேசுது. தொழுகையை ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா திக்ர் என்று பேசுகின்றான். குர்ஆன் ஓதுதலை அல்லாஹு தஆலா திக்ர் என்று பேசுகின்றான். இந்த குர்ஆனே திக்ர் தான் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இப்படி திக்ர் என்றால் அல்லாஹ்வை நினைத்து செய்யக்கூடிய ஒட்டுமொத்த அமல்களையும் அது எடுத்துக்கொள்ளும். இப்போ அல்லாஹ் இதைத்தான் இங்கு சொல்றான். அறிவாளிகள் யார் என்றால் ஒரு கழித்து படித்திருக்கும் நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் நின்ற நிலையிலும் அல்லாஹ்வை அவர்கள் நினைத்து கொண்டே இருப்பார்கள். இது ஃபர்ஸ்ட் ஆங்கிள். பின்பு 2வது வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானங்களும் பூமியும் படைத்திருக்கக்கூடிய படைப்பை பற்றி அவர்கள் தஃபக்குர் செய்வார்கள். தஃபக்குர் அப்படின்னா யோசிப்பார்கள், சிந்திப்பார்கள், சிந்தித்து உணர்வார்கள். இவர்களுடைய சிந்தனையினுடைய முற்றுப்புள்ளி ஒன்று இருக்கும். அந்த முற்றுப்புள்ளி அல்லாஹ்விடத்திலே சென்று முடியும். இந்த வானங்களுக்கும் பூமிக்கும் பின்னால் அல்லாஹ்வினுடைய மகத்துவம் இருக்கின்றது. அல்லாஹ் தான் அதற்கு பின்னால் இருக்கின்றான். அல்லாஹ் இல்லாமல் இதில் எதுவும் நகரவில்லை, யாரும் இல்லை என்ற ஒரு நோக்கிற்கு அவர்கள் வருவார்கள். பின்பு 3வது, இப்போ இங்கிருந்து துஆ ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒட்டுமொத்த துஆவையும் பாருங்கள், முழுக்க முழுக்க மறுமை சார்ந்து. ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அதாபன்னார். ரப்பனா, எங்கள் இரட்சகனே, மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இந்த வானம் பூமி உலகத்தில் எதையெல்லாம் நீ படைத்திருக்கிறாயோ இவற்றில் எதையும் நீ வீணாக படைக்கல. இது எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு நோக்கம் இருக்கின்றது. நீ டைம் பாஸ் பண்ணல, சும்மா ஏதோ படைச்சு காமிக்கிறேன், எனக்கு திறமை இருக்கு அப்படின்றதுக்காக எல்லாம் படைக்கல. இதற்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்கின்றது. மறுமை என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த ஒட்டுமொத்தத்தையும் கொண்டு வந்திருக்கின்றான். ஆனால் அதைத்தான் மனிதன் இன்று அளவுக்கு அதிகமாக மறந்தவனாக இருக்கின்றான். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இந்த வானம் பூமி இவற்றையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை. சுப்ஹானக, இப்படி நீ வீணாக படைப்பதை விட்டும் தூய்மையானவன். மனிதர்கள் நாங்கள் வீணானவர்கள், வீணானதை பேசுவோம், வீணானதை செய்வோம், வீணானதை சிந்திப்போம், பலவீனமானவர்கள். ஆனால் அல்லாஹ்
இப்படிப்பட்ட எல்லா பலவீனங்களை விட்டும் தூய்மையானவன். நிச்சயமாக இது போன்ற வீணான காரியங்களை விட்டும் நீ தூய்மையானவன். ஃபகினா அதாபன்னார், நரக நெருப்பில் இருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. ஃபகினா அதாபன்னார், நரக வேதனையிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. நேரடியாக அல்லாஹு தஆலா கொண்டுட்டு போய் ஜாயின் பண்ணிட்டான். இதிலிருந்து நீங்க பாதுகாப்பு பெற்றுங்க. நாளை மறுமை நாளையில் நரகத்திலிருந்து எவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்களோ, அல்லாஹினுடைய ரஹ்மத்தினால் நரகத்திலிருந்து எவர்கள் தூரமாக்கப்படுகின்றார்களோ, இவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள், இவர்கள்தான் உண்மையான ஜெயசீலர்கள். இப்ப அல்லாஹு தஆலா அடுத்த வாக்கியத்தை பேசுறா, ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அஹ்ஸைதா, நிச்சயமாக நீ யாரை நரகத்திற்குள் புகுத்தி விட்டாயோ, ஃபகத் அஹ்ஸைதா, திட்டமாக அவர்களை நீ இழிவுபடுத்தி விட்டாய். இந்த உலகத்தில் எதை எதையோ கேவலம் என நினைக்கிறோம். இப்போ அதை தான் சொல்ல வந்த. முன்னாடி பேசின 5 நிமிஷம் உலகத்தில் நம்மை யாரேனும் எதையேனும் பேசிவிட்டால் அது நமக்கு கேவலம் ஆயிடுச்சு, அது நம்மளை இன்சல்ட் ஆயிடுச்சு, அது நமக்கு கடுப்பாயிடுச்சு. ஆனால் அல்லாஹ் பேசுகின்றான், நாளை மறுமையில் அல்லாஹ் நரகத்தில் நுழைவிக்கின்றானே, அதை விடவும் வேறு எதுவும் கேவலம் இல்லை. நரகத்தில் யார் நுழைகிறாரோ இதுதான் ஆகப்பெரிய கேவலம், ஆகப்பெரிய இன்சல்ட், ஆகப்பெரிய இழிவு. நாளை மறுமை நாளில் நரகத்தில் நுழைவது அல்லாஹு தஆலா நம் ஒட்டுமொத்த நபர்களையும் அதிலிருந்து பாதுகாப்பானாக. ஃபகத் அஹ்ஸைதா, நீ அவர்களை இழிவுபடுத்தி விட்டாய். வமாலில் லாலிமீன மின் அன்சார், இது போன்ற லாலிம்களுக்கு உன்னை தவிர உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை, யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். மீண்டும் ரப்பனா, எங்களுடைய ரப்பே, இன்னனா சமிஅனா முனாதியை யுனாதி லில் ஈமான் அன் ஆமினு பி ரப்பிக்கும் ஃபஆமன்னா, உங்களுடைய ரப்பின் பக்கம் ஈமான் கொள்ளுங்கள் என்று எங்களை அழைத்தாரே இறை தூதர்கள், தாயிகள், சஹாபாக்கள், நபிமார்கள், நல்லவர்கள், யாரின் மீதெல்லாம் நீ அருள் புரிந்தாயோ அத்தகைய நல்லவர்கள் உங்களுடைய ரப்பின் பக்கம் ஈமான் கொள்ளுங்கள் என்று எங்களை ஈமானின் பக்கம் அழைத்தார்களே, அப்படிப்பட்ட ஒவ்வொரு அழைப்பாளர்களுக்கும் நாங்கள் செவி சாய்த்து விட்டோம், நாங்கள் செவிமடுத்து விட்டோம். எனவே ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா, எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. வகஃபிர் அன்னா சய்யிஆத்தினா, எங்களுடைய குற்றங்களை எங்களை விட்டு நீ நீக்கி விடுவாயாக. வதவஃபனா மஅல் அப்ரார், நல்லவர்களோடு எங்களை நீ மரணிக்க செய்வாயாக. இதுதான் எங்களுக்கு வேணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த துஆவை கேட்டார்களோ அதைத்தான் அல்லாஹ் இங்கும் பேசுகின்றான். வதவஃபனி முஸ்லிமா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ் என்னை நீ முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக, நல்லவர்களோடு சாலிஹீன்களோடு என்னை நீ சேர்த்து வைப்பாயாக. அதையே அல்லாஹ் இங்கு துஆவில் கூறுகின்றான். வதவஃபனா மஅல் அப்ரார், நல்லவர்களோடு எங்களை நீ வஃபாத்தாக்குவாயாக. மேலும் ரப்பனா, எங்களுடைய இரட்சகா, வஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா, உன்னுடைய ரசூலிடத்தில் எங்களுக்கு நீ எதை வாக்களித்தாயோ அதை நீ கொடுத்து விடு. அல்லாஹு தஆலா எதை வாக்களித்திருக்கின்றான்? எவர்கள் அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத், அவர்களுக்கு அல்லாஹுடைய மன்னிப்பு, அவர்களுக்கு அல்லாஹுடைய பொருத்தம், அவர்களுக்கு அல்லாஹுடைய சொர்க்கம், இவையெல்லாம் இருக்கின்றது. நீ வாக்கு கொடுத்திருக்கிற, அதை எங்களுக்கு கொடுத்திரு. வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா, மறுமை நாளையில் எங்களை நீ கேவலப்படுத்திராது. இந்த உலகத்தில் எத்தனையோ கேவலங்களை சகிப்பதற்கு தயார், அது பிரச்சனை இல்லை. மக்கள் எங்களை இழிவாக பேசுறாங்க, அதை பேசுகிறார்கள், இதை பேசுகிறார்கள், பிரச்சனை இல்லை. வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா, ஆனால் இழிவு எங்களுக்கு எங்க தந்துராது, மறுமையில் நீ எங்களை இழிவுபடுத்தி விடாதே. இன்னக லா துஹ்லிஃபுல் மிஆத், நிச்சயமாக நீ வாக்குக்கு மாறு செய்யாதவனாக இருக்கின்றாய், வாக்கை மீறாதவனாக இருக்கின்றாய் என்று அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் மிக ஆழமான இந்த துஆவை குறிப்பிடுகின்றான். இந்த துஆ முழுக்க முழுக்க மறுமை சார்ந்த துஆ. எனவே இந்த துஆவை சூரா ஆலு இம்ரானுடைய கடைசி 10 வசனங்களும் நாம் மனனம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருக்கு முன்னால் தஹஜ்ஜுடைய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதை போன்று நாமும் இதை சுன்னாவாக ஓதி கடைபிடிக்க வேண்டும். குறைந்தபட்சம் இதில் வரக்கூடிய துஆவை மனனம் செய்து வைத்து ஒவ்வொரு நேரத்திலும் முழுக்க முழுக்க மறுமையை பற்றி பேசக்கூடிய இந்த துஆவை அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்பதின் மூலமாக நம்முடைய உள்ளங்களில் மறுமைக்காகத்தான் நாம் இருக்கின்றோம், இன்மைக்காக அல்ல
இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், துன்பங்கள், இன்னல்கள் எல்லாம் தவிடுபடியாக ஆகுவதற்காக ஒரே ஒரு வழி, உள்ளத்தில் மறுமையை ஆழமாக குடிக்கொள்வது, மறுமையை மட்டுமே மையமாக வைப்பது. இப்படி இருப்பதினால் நாளை மறுமையில் யாருக்கு வெற்றி, யாருக்கு தோல்வி என்ற சிந்தனையில் இருப்பதுதான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் செய்வதற்கான ஒரே ஒரு வழிவகை என்பதை சூரத்து ஸுஹ்ருஃப் மிக அழகாக நபிமார்களுடைய உதாரணங்களை கொண்டு சொல்கின்றது. சூரா ஸுஹ்ருஃபுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விளக்கங்களை நாளை முதல் நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.